வணக்கம் நண்பர்களே. ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு பழைய பெஞ்சை யாரும் பெரிதாக கவனித்ததில்லை. அதில் அமரவும் யாருக்கும் விருப்பமில்லை. ஆனால் ஒரு வருடத்திற்கு பிறகு அதே பெஞ்சை பற்றி முழு கிராமமும் பேசத் தொடங்கியது. ஒரு சாதாரண பெஞ்ச் எப்படி ஒரு கிராமத்தின் வாழ்க்கையை மாற்றியது என்பதை ஒரு சிறிய கதையில் பார்க்கலாம். ஒரு சிறிய கிராமத்தில் பேருந்து நிறுத்தத்தின் ஓரத்தில் அந்த பெஞ்ச் இருந்தது. பேருந்துக்காக காத்திருக்கும் மக்கள் கூட அதில் அமராமல் அருகில் நின்று கொண்டே இருப்பார்கள். நாட்கள் நகர்ந்தன, மாதங்கள் கடந்தன. ஆனால் அந்த பெஞ்சின் நிலை மட்டும் மாறவில்லை. ஒரு நாள் கார்த்திக் என்ற இளைஞன் தனது தாத்தாவை பார்ப்பதற்காக கிராமத்திற்கு வந்தான். நகரத்தில் வேலை பார்த்தாலும் அவனுக்கு கிராம வாழ்க்கையின் எளிமை மிகவும் பிடிக்கும். மாலை நேரத்தில் பேருந்து நிறுத்தத்தில் நின்றபோது அந்த பழைய பெஞ்சை அவன் கவனித்தான். சில நிமிடங்கள் அமைதியாக அதை பார்த்து கொண்டிருந்த அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. இதை கொஞ்சம் சரி செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று மனதில் நினைத்தான். அடுத்த நாள் காலை சில மரப்பலகைகளையும் வண்ண பூச்சியையும் வாங்கி கொண்டு வந்த கார்த்தி முழு நாளும் உழைத்து உடைந்திருந்த பகுதிகளை சரி செய்தான். பின்னர் புதிய நிறம் பூசி அந்த பெஞ்சிற்கு புத்துயிர் கொடுத்தான். மாலை நேரத்தில் அது முற்றிலும் புதிய தோற்றத்துடன் காட்சியளித்தது. வேலை முடிந்த பிறகு அதன் அருகில் ஒரு சிறிய பலகையை மாட்டினான். அதில் இங்கே அமர்பவர்கள் ஒரு நல்ல செய்தியை பகிருங்கள் என்று மட்டும் எழுதப்பட்டிருந்தது. அதை செய்துவிட்டு கார்த்தி மீண்டும் நகரத்திற்கு திரும்பி சென்றான். முதல் சில நாட்கள் அந்த வாசகத்தை யாரும் பெரிதாக கவனிக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் பேருந்துக்காக காத்திருந்த ஒரு முதியவர் அந்த பெஞ்சில் அமர்ந்தார். அவருக்கு அருகில் ஒரு பள்ளி மாணவன் அமர்ந்திருந்தான். அந்த சிறுவன் பலகையில் எழுதப்பட்டிருந்த வாசகத்தை படித்துவிட்டு, தாத்தா, உங்கள் நல்ல செய்தி என்ன என்று கேட்டான். சில நொடிகள் யோசித்த முதியவரின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. 20 வருடங்களாக சந்திக்காத என் நண்பரை நேற்று சந்தித்தேன், அதுதான் என் நல்ல செய்தி என்றார். அதை கேட்ட சிறுவனும் மகிழ்ச்சி அடைந்தான். அந்த நாளில் பேருந்து வரும் வரை இருவரும் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தனர். மறுநாள் வேறொருவர் அந்த பெஞ்சில் அமர்ந்தபோது, என் மகள் தேர்வில் தேர்ச்சி பெற்றாள் என்றார். அடுத்த நாள் ஒருவர், நான் தொடங்கிய சிறிய கடைக்கு இன்று முதல் லாபம் கிடைத்தது என்று பகிர்ந்தார். இவ்வாறு தினமும் யாராவது ஒருவர் ஒரு நல்ல செய்தியை பகிர தொடங்கினர். மெல்ல மெல்ல அந்த பெஞ்ச் ஒரு சாதாரண அமர்விடமாக இல்லாமல் மகிழ்ச்சிகளை பகிரும் இடமாக மாறியது. சில வாரங்களுக்கு பிறகு ஒரு வித்தியாசமான மாற்றம் கிராமத்தில் தென்பட தொடங்கியது. முன்பு ஒருவருக்கொருவர் தெரியாமல் நின்றவர்கள் இப்போது பேசத் தொடங்கினர். பள்ளி மாணவர்கள் முதியவர்களின் அனுபவங்களை கேட்க தொடங்கினர். முதியவர்கள் குழந்தைகளின் கனவுகளை கேட்டு மகிழ்ந்தனர். அறிமுகம் இல்லாதவர்கள் நண்பர்களாக மாறினர். அந்த சிறிய பெஞ்ச் மனிதர்களின் மனங்களை இணைக்கும் பாலமாக மாறியது. ஒரு நாள் மழை பலமாக பெய்தது. பேருந்து வருவதற்கு தாமதமானதால் பலர் அந்த பெஞ்சை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். அப்போது ஒரு வயதான பெண்மணி கவலையுடன் இருப்பதை ஒரு இளைஞன் கவனித்தான். பேசிக் கொண்டிருக்கும் போது அவரது வீட்டின் கூரை சேதமடைந்திருந்தது என்பது தெரிய வந்தது. அந்த உரையாடலை கேட்ட கிராம மக்கள் சில நாட்களுக்குள் ஒன்று சேர்ந்து அவரது வீட்டை சரி செய்து கொடுத்தனர். அந்த உதவி எங்கே தொடங்கியது தெரியுமா? அந்த பெஞ்சில் நடந்த ஒரு சாதாரண உரையாடலில்தான். காலம் வேகமாக நகர்ந்தது. 1 வருடம் கடந்தது. கார்த்தி மீண்டும் கிராமத்திற்கு வந்தான். பேருந்து நிறுத்தத்தை பார்த்தவுடன் அவன் நேராக அந்த பெஞ்சை நோக்கி சென்றான். அங்கே 10 பேர் அமர்ந்து சிரித்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தனர். முதியவர்கள் கதைகள் சொல்லி கொண்டிருந்தனர். அந்த இடம் முழுவதும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. அதை பார்த்த கார்த்திக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போது ஒரு சிறுவன் அவனை பார்த்து, அண்ணா, நீங்கள் இங்கே புதிதாக வந்திருக்கீங்களா என்று கேட்டான். ஆமாம் என்று சிரித்தபடி பதிலளித்தான் கார்த்தி. அப்படியானால் இங்குள்ள விதிப்படி நீங்கள் ஒரு நல்ல செய்தி சொல்ல வேண்டும் என்றான் அந்த சிறுவன். அங்கிருந்த அனைவரும் சிரித்தனர். கார்த்தி சில நொடிகள் யோசித்தான். பின்னர் மெதுவாக, 1 வருடத்திற்கு முன்பு நான் செய்த ஒரு சிறிய வேலை இன்னும் பலருக்கு மகிழ்ச்சி கொடுத்து கொண்டிருக்கிறது, அதுதான் என் நல்ல செய்தி என்று கூறினான். அந்த வார்த்தைகளை கேட்ட அனைவரும் கைதட்டினர். ஆனால் அவர்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியவில்லை. அந்த பெஞ்சிற்கு புத்துயிர் கொடுத்தவர் இவர்தான் என்பதுதான் அது. இதிலிருந்து வாழ்க்கை பாடம் என்னன்னா, நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலுக்கு உடனடியாக பலன் கிடைக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் ஒரு சிறிய செயல், ஒரு நல்ல வார்த்தை அல்லது ஒரு சாதாரண முயற்சி கூட நாம் நினைப்பதை விட பல மடங்கு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். ஏனெனில் நல்ல செயல்களின் உண்மையான மதிப்பு அவை எத்தனை பேரின் வாழ்க்கையை தொடுகின்றன என்பதில்தான் இருக்கிறது.
ஒரு சிறிய பெஞ்ச் ஒரு கிராமத்தை மாற்றியது. அதுபோல நம்முடைய ஒரு சிறிய நல்ல செயலும் ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய ஒளியை ஏற்றக்கூடும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காம கதையுலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நண்பர்களே. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.